இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இரு. கர்ணா, இதுக்கப்புறம் நீ எங்க வெளியில போனாலும் ரொம்ப கவனமா போகணும், சரியா? சரிங்கய்யா. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, அதனால முதல்ல போய் தலைக்கு குளிச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. சரி. இந்து, ஐயா, இவனை கூட்டிட்டு போமா. சரிங்கய்யா. போ. போலாம். வரேன். ஒருத்தர் என்னப்பா நடக்குதுங்க? இது வரைக்கும் என்கிட்டயும் அண்ணங்கிட்டயும் இந்த மாதிரி பாசமா இருந்தது இல்லையே. ஒரு வேலைக்காரங்கிட்ட அப்படி பாசமா பொங்குறீங்களே. அவன் நல்லா இருந்தா தாட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஜோசியக்காரர் சொன்னதை மறந்துட்டியா? பெரிய ஜோசியமன் ஜோசியம். கிருபாவோட ஜாதக அமைப்பு படி கர்ணா இந்த வீட்டுக்குள்ள இருந்தா தான் கிருபாவோட உயிருக்கு பாதுகாப்பு. அப்போ அவனை நல்லா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே. சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கப்பா. என்னாச்சு கருணா? என்ன ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உன் புள்ள ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் அம்மா உயிரோட இருந்திருந்தா என் பக்கத்துல இருந்து என்னை அக்கறையா பார்த்துட்டு இருந்திருப்பாங்களேன்னு அடிக்கடி தோணும். என் அம்மா என்னை கைவிட்டு. உன் அம்மா உன்னை கைவிடல கருணா. என்னை பொறுத்த வரைக்கும் உன் அம்மாவோட ஆசீர்வாதம் அவங்க உன் கூட இருக்கிறதுனாலதான் இந்த ஆக்சிடென்ட்ல விபரீதமா ஏதோ நடக்காம சின்ன காயத்தோட தப்பிச்சிருக்க. இப்படி எங்கெங்கயோ என்னால பார்க்க முடியாத தூரத்துல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு பதிலா என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா என்ன அனாதன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ அப்படிலாம் நினைக்காத. உனக்கு ஒண்ணுனா நினைச்சு ஃபீல் பண்றதுக்கு நாங்க எத்தனை பேர் இருக்கோம் பாத்தியா? உனக்கு ஆக்சிடென்ட்னதும் வீட்ல இருக்கிற எல்லாருமே துடிச்சு போயிட்டாங்க. சீக்கிரமா சரியாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மேல அக்கறை எடுத்து பாத்துக்கிற ஆள் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாக முடியும்? அதனால இனிமே நீ அனாதை கிடையாது, புரியுதா?